கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தோடு நாம் நடப்போம். இந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகும். இந்த நாள் தியானத்திற்கு என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிப்போமானால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கத்தை பெறுவான். தேவனிடத்தில் நம் இரக்கத்தை பெற வேண்டுமானால் நாம் செய்த பாவமும் அக்கிரமமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த நாட்களிலே இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், தயவாக என்ன பண்ணும், எங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து கடந்து வருகிறோம். பாவறிக்கை செய்த பிறகும் திரும்ப நம் கூடாரங்களுக்கு கடந்து வரும்போது, அநேக இடங்களுக்கு நாம் கடந்து போகும்போதெல்லாம் நாம் அறிக்கை செய்த அந்த பாவத்தை மறுபடியும் திரும்ப என்ன பண்ணுகிறோம், திரும்ப அந்த பாவத்தை நாம் செய்கிறோம். இது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாய் காணப்படுகிறது. தேவனுடைய பார்வையிலே நாம் இரக்கத்தை பெறாதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் அது பிரிவினையை உண்டாக்குகிறது. நாம் தேவ சமூகத்தில் என்ன பாவங்களை அறிக்கை செய்து, என் தகப்பனே, இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தோமோ, அந்த பாவத்தை நாம் திரும்ப செய்யவே கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நாம் என்ன பண்றோம், செய்கிறோம். நம் சிந்தனையிலே பாவத்தை செய்து வீணராகிறோம். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து இந்த சத்திய திருவசனத்தை நாம் கைகொண்டு நடப்போமானால் நம்மிடத்தில் பாவம் நிச்சயமாக வாசம் பண்ணாது. நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் செய்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் திரும்ப திரும்ப நாம் செய்து வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் நம்மை பார்த்து துக்கப்படுகிறார், அவர் வேதனைப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து என் தேவனாய் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். என் தேவனாய் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினது விருதாய் காணப்படுகிறதே, இந்த ஜனம் என்னை துதிக்கும், என் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி என் தேவனாய் கர்த்தர் மண்ணாலே மனுஷனை உண்டாக்கி நாசியில ஜீவ சுவாசத்தை கொடுத்து, அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் சாயலாக நம்மை உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தருடைய சாயலாக இருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை, சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து, தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் சாத்தான் என்ன சொல்லுகிறானோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் செவி கொடுத்து தேவனை விட்டு நாம் தூர கடந்து போகிறோம். தேவனோ ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து துக்கமடைந்து வேதனையோடு நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். என் ஜனங்கள் இன்று மாறுவார்கள், என் ஜனங்கள் நாளை மாறி விடுவார்கள், என் ஜனங்கள் எப்பொழுது என் மீது நினைவாய் இருப்பார்கள், பாவத்தை அறிக்கை செய்து கடந்து போனார்கள், இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நம்ம மேலே கர்த்தருடைய நம்பிக்கை மகா பெரியதாய் இருக்கிறது. ஆனால் நாம் தேவ வார்த்தைகளுக்கு எனப்படுறதில்லை, செவி கொடுப்பதில்லை. தேவ திருவசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்திருந்தும் துணிகரமாக என்ன பண்றோம், பாவத்தை நாம் செய்கிறோம். அப்படி செய்வோமானால் நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே பாவத்தை அறிக்கை செய்வோம், விட்டு விடுவோம். தேவ சமூகத்திலே இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோமா? சோத்தரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, என் தகப்பனை நான் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னியும், தயவாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தகப்பனை என் பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.